பொன்னேரி அருகே தனியார் பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த வாகனங்களை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்த அப்பகுதி மக்கள் பள்ளி நிர்வாகம் குடியிருப்பில் கழிவு நீர் வெளியேற்றி குப்பை கழிவுகளை கால்வாயில் கொட்டுவதாக குற்றச்சாட்டியுள்ளனர். காவா தூர் எடுக்க சொல்லி நாங்க போன ஆட்சியில சிஎம் செல்லுக்கே நாங்க மெசேஜ் அனுப்பிச்சோம். ரோடு போட சொல்லி சிஎம் செல்லுக்கே மெசேஜ் அனுப்பிச்சோம். எதுக்குமே எங்களுக்கு ஆக்ஷனே எடுக்கல. கேட்டா இத நாங்க கேட்டதுக்கு இந்த லோக்கல்ல இருக்க பஞ்சாயத்து செக்ரட்டரி சொன்னாரு, பள்ளத்துல நீங்க ஏன் வீடு கட்டினீங்கன்னு என்னையே திருப்பி கேள்வி கேட்டாரு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு, பள்ளத்துல வீடு கட்டுறதுக்கு நீங்க ஏன் முதல்ல அப்ரூவ் கொடுத்தீங்க? நீங்க கொடுக்கவே தானே நாங்க இடம் வாங்கணும், ஏன் நீங்க அப்ரூவ் கொடுத்தீங்க? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்து பொன்னகர் பகுதியில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். வழக்கம் போல இன்று காலை மாணவர்களை பள்ளிக்கு ஏற்றி வந்த வாகனங்களை மறித்து குடியிருப்பு வாசிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மோசமடைந்துள்ளதாகவும் குண்டும் குழியுமான சாலையால் தூசி துகள்கள் பறந்து பாதிப்பை ஏற்படுத்துவதாக புகார் தெரிவித்தனர். ஓட்டுநர்கள் அதிவேகமாக வாகனங்களை இயக்குவதால் விபத்து நேரிடும் அபாயம் இருப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். மேலும் தனியார் பள்ளியில் இருந்து குடியிருப்பு பகுதியில் கழிவு நீரை வெளியேற்றுவதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாகவும் மழைநீர் கால்வாயில் குப்பை கழிவுகளை கொட்டி வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் புகார் தெரிவித்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரிடமும் குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வாகனங்களில் இருந்து மாணவர்களை இறக்கி பள்ளிக்கு நடந்து அழைத்துச் சென்றனர். குடியிருப்பு பகுதிக்குள் எக்காரணம் கொண்டும் பள்ளி வாகனங்களை அனுமதிக்க முடியாது என்றும் மாற்று வழியில் வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வட்டார வளர்ச்சித்துறை அலுவலர் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த வாகனங்களை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வித்யா மந்திர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், வித்யா மந்திர் சிபிஎஸ்இ ஸ்கூல். சிபிஎஸ்இ ஸ்கூல் கட்டி 1 வருஷம் தான் ஆகுது. மெயின் ரோட்ல இருந்து ஸ்கூலுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட அவங்க பஸ்ஸே நிறைய இருக்கு. ஒரு 20-25க்கு மேல பஸ் இருக்கு. எல்லாமே இந்த ரோடு வழியா வரணும், இந்த ரோடு வழியா தான் போகணும். ரோடு சுத்தமா சரி கிடையாது, ஃபுல் டஸ்ட். இதனால பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. மழை தண்ணி வருது, மழை தண்ணி முட்டி காலுக்கு மேல மழை தண்ணி இருக்கும். சிபிஎஸ்இ ஸ்கூல் கட்டினாங்க. ஒரு ஸ்கூல் கட்டினா எவ்வளோ வேஸ்டேஜ் வரும்னு உங்களுக்கே தெரியும். டைல்ஸ் முதல் கொண்டு, அட்டை பேப்பரு, ஸ்கூல் குப்பை, மெட்ரிக் ஸ்கூலோட குப்பை முதல் கொண்டு நேரா சிபிஎஸ்இ ஸ்கூலாண்ட வந்து அந்த தண்ணி போற காவா இருக்கு. அது எத்தனை அடி? 15 அடியோ 18 அடியோ காவா. அந்த காவால தான் எல்லாமே கொட்டுறாங்க. எங்களுக்கு தண்ணியே போகாது. இப்ப மழை காலம் வருது, எங்களுக்கு எப்படி தண்ணி போகும்? அந்த வழியா முட்டி கால் வரைக்கும் தண்ணி இருக்கும். என் குழந்தையும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறான். எல்லாத்தையும் தாண்டின்னு எப்படி குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்? இதை நாங்க எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம். ஆனா 2 ஸ்கூலோட கழிவுகளும் அங்கதான் கொட்டுறாங்க. எப்படி எங்களுக்கு தண்ணி போகும்? தண்ணி போலனா எப்படி நாங்க வாழறது? காவா தூர் எடுக்க சொல்லி நாங்க போன ஆட்சியில சிஎம் செல்லுக்கே நாங்க மெசேஜ் அனுப்பிச்சோம். ரோடு போட சொல்லி சிஎம் செல்லுக்கே மெசேஜ் அனுப்பிச்சோம். எதுக்குமே எங்களுக்கு ஆக்ஷனே எடுக்கல. கேட்டா இத நாங்க கேட்டதுக்கு இந்த லோக்கல்ல இருக்க பஞ்சாயத்து செக்ரட்டரி சொன்னாரு, பள்ளத்துல நீங்க ஏன் வீடு கட்டினீங்கன்னு என்னையே திருப்பி கேள்வி கேட்டாரு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு, பள்ளத்துல வீடு கட்டுறதுக்கு நீங்க ஏன் முதல்ல அப்ரூவ் கொடுத்தீங்க? நீங்க கொடுக்கவே தானே நாங்க இடம் வாங்கணும், ஏன் நீங்க அப்ரூவ் கொடுத்தீங்க? இதை நாங்க திருப்பி கேட்டதுக்கு எங்களை பார்த்தாலே அவர் பேசுறது கிடையாது, என் போன் அட்டன் பண்றது கிடையாது. ரோடு போட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல ஆச்சு சார். நாங்க ரோடு கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு ரோடும் கிடையாது. இந்த ஏரியால எந்த ஸ்ட்ரீட்டுக்குமே ரோடு இல்ல சார். நாங்க இந்த ரோடு மட்டும் கேட்கல சார், மெயின் ரோடு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ரோடு போடணும். மழை தண்ணி வந்தா முட்டி கால் வரைக்கும் தண்ணி நிக்குது சார். நாங்க எப்படி சார் நடந்து போக முடியும்? ஒரு ஸ்ட்ரீட்லயுமே ரோடு இல்ல. நீங்க போய் ஒரு ஸ்ட்ரீட்டுமே எடுத்து பாருங்க, ஒரு ஸ்ட்ரீட்லயுமே ரோடு கிடையாது. தயவு செஞ்சு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுங்க. ரோடு சரியில்லை சார், சுத்தமா ரோடு சரியில்லை. இந்த ரோட்ல தான் 10-20-25 பஸ் போகுது வருது. ரோடு சரியில்லை, டஸ்ட் பறக்குது. என் வீடு பாருங்க சார், சிபிஎஸ்இ எதிர்க்க தான் இருக்கு. அவ்வளோ டஸ்ட் சார். ஒரு நாளைக்கு நான் 4 வாட்டி பெருக்க வேண்டியதா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட். வீடெல்லாம் டஸ்ட், டிவி எல்லாம் டஸ்ட். நாங்களும் எவ்வளவு பண்ண முடியும்?